தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அம்மாவுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம இப்ப என்ன அழிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இதுக்கு மேல விட்டா நாங்க நிம்மதியா இருக்க முடியாதுடா. இப்பவே உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ யாரா யாரா அடிக்கிறது சொல்லுடா. கோழ மாதிரி என் முகத்தை மூடிட்டு அடிக்கிறியே. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நேருக்கு நேரம் முகத்தை காமிச்சுட்டு ஆடல பார்க்கலாம். முகத்தை காமிச்சிட்டா. நான் கௌதம் தான்டா, பாத்துக்க. உன்னை நான் இப்ப அடிக்கிறேன், நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? டேய், நீ ஒரு பிளாட்ஃபார்ம்டா. என்ன அடிச்சிட்டல, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன்டா. டேய், யாரா பிளாட்ஃபார்ம்? என் கூட பிசினஸ்ல போட்டி போட முடியாம என் தம்பியை எனக்கு எதிராக தூண்டி விட்டு ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி சொத்தை பிடிங்கிறது நீதான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சும்மா விட மாட்டேன்டா. என்ன தைரியம் இருந்தாலும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்ன ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண விடாம சதி பண்ணுவீங்க. சதியெல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காதுடா. நான் ப்ராஜெக்ட் டிசைன்ல போட்டு எம்ஆர் மால் சேர்மனுக்கு மெயில் பண்ண தாண்டா போறேன். கார்த்திக் ஏற்பாடு பண்ற பூமி பூஜையிலையும் நான் கலந்துக்க தாண்டா போறேன். நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து சதி பண்ணி இந்த குடும்பத்தோட நிம்மதியவே நாசம் பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட்டா என்ன விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்லடா. இப்ப முடியாதடா. இனியும் நான் உனக்கு எதிரா சதி பண்ணதான் போறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ராஜா மாதிரி கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கே ஜெயிச்சு பிசினஸ்ல நம்பர் 1 ஆகி என்ன வாரம் கட்டினேன். அன்னில இருந்து விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு உன்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், முடியல. அதான் சதிய நம்ப ஆரம்பிச்சேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகி நீ தெருவில் நின்ன. ஆனாலும் அது எனக்கு போதாதடா. நீ நடு தெருவில் பிச்சை எடுக்கணும். காலம் முழுக்க நீ அரை வயித்தோட கடந்து சாகணும்டா. அது வரைக்கும் நான் உன்னை துரத்திக்கிட்டே இருப்பேன்டா. டேய், இந்த எஸ்எஸ்கேவை உன்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா புத்தியிலையும் அறிவிலையும் உனக்கு நான் அப்பன்டா. டேய், நீ எல்லாம் எனக்கு சின்ன பாப்பா மாதிரிடா. உன்னை அழிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு துணையா இருக்கிற அந்த இலக்கியாவை அழிக்கிறேன், அதுக்கப்புறம் கடைசியா நீ பொத்தி பாதுகாக்கிறியே அந்த ரேவதி, அவளையும் அழிக்கிறேன். என்னடா சொன்ன? இதனால உனக்கு எதிரிந்தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு துரோகிடா, அயோக்கிய, ஃப்ராடுன்னு நேத்து தாண்டா தெரிஞ்சது எனக்கு. புத்தியில மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் நீ எனக்கு அப்பனாக முடியாதுடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். சாவடா. கௌதம், கௌதம், விடுங்க கௌதம், கௌதம், என்ன பண்றீங்க கௌதம்? விடுங்க, வாங்க. விடுங்களே கௌதம், எஸ்எஸ்கே, சாவடா. நாளைக்கு நிம்மதியா போச்சு. வேண்டாம் கௌதம், விடுங்க. வாங்க கௌதம், வாங்க சொன்னா கேளுங்க. ஐயோ கௌதம், கௌதம், விடுங்க, விடுங்க கௌதம், கௌதம், இவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? விடுங்க கௌதம், அவர் செத்துற போறாரு. விடுங்க. ஏய், செத்தா சாப்பிட்டு உங்களை கொல்லாம விட மாட்டேன். டேய், வாங்க கௌதம், வாங்க. டேய், ஓ சாவு என் கையில தான்டா. கௌதம், வாங்க கௌதம், வாங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.